பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 17. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, சமாதானத்தின் நாளாக, அன்பின் நாளாக இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச குறைவு இருக்குமே என்றால் ஆண்டவருடைய குரலை நாம் கேட்க முடியாது. நாம் விசுவாசத்தில் குறைவுபட்டு இருக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. எனவே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, விசுவாசம் என்பது அடிப்படையிலே நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது. சிறு வயதிலே அவர்கள் நம்மை கோயிலுக்கு அழைத்து போவார்கள். நம்மால் எப்படி ஜெபிக்க முடியும் என்பதை நாம் அறியாமல் இருப்போம். அவர்கள் நமக்கு பிதாசுதன் போட சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் நமக்கு ஜெபங்களை வாசிக்க சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படி நற்கருணையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய தாய் தந்தையிடம் இருந்துதான் முதலில் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் நாம் அப்படி வளரக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டால்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்து இன்னும் அதிகமாய் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வழியில் நாம் நடக்க முடியும். அதைத்தான் புனித பவுல் அடிகளார் உரோமியர் மக்களுக்கு எழுதுகின்றார். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். பாருங்கள், திருச்சபையில் இருந்து பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படி வருவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி வருவார் என்று சொல்லி. அது உண்மைதான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை உண்டு. ஆனால் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும் என்பதை நாம் முன்னிறுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தந்தை கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். ஜெபத்தில் நிலைத்திருந்தார். உண்மையுள்ள ஒரு மகனாக அவருக்கு இருந்தார். எனவே அந்த விசுவாசமும் அவர் ஆண்டவரோடு இருந்த அந்த உறவும் தான் இன்றும் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. எனவே முதலில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் வளரும். சிலர் ஜெபிக்க வரும் பொழுது எனக்கு விசுவாசமே இல்லை, விசுவாசம் பெருக எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜெபத்தினால் விசுவாசம் பெருகாது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதுதான் விசுவாசம் பெருகும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தந்தையினுடைய வார்த்தையை சொல்லுகின்றார். அப்பொழுது அவரோடு கூட இருந்த பேதுரு விசுவாச குறைவினால் இருக்கின்றார். எப்பொழுதும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தன்னை பெருமைப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக காட்டி கொள்கின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ வார்த்தையை கேட்டுவிட்டாய், இனி உன்னுடைய விசுவாசம் குறைவுபடாமல் இருக்க நான் தந்தையிடம் நான் கேட்பேன் என்று சொல்லி அவர் அவ்வாறே செய்தார். அன்பார்ந்தவர்களே, முதலில் ஆண்டோடைய வார்த்தை, 2வதுதான் ஜெபம். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, விசுவாசை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசை தொடங்கினார், அவரே விசுவாசத்தை முடிக்கக்கூடியவருமாய் இருக்கின்றார். இயேசுவை ஒரு மனிதர் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் வருகின்றது. விசுவாசம் வளர்ந்து பெறுகின்றது என்றால் ஆண்டோடைய வசனங்களை
கேட்டவனாக இருப்பார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் கூடும். பாருங்கள், மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 12 வருடங்கள் பெரும் பாடுபட்டுள்ள ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகின்றார். அவருக்கு இயேசுவின் வல்லமையை குறித்த ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. ஏனென்றால் தன்னிடம் இருந்த பொருள்கள் எல்லாவற்றையும் அவர் மருத்துவரிடம் செலவழித்து விட்டார். கையில் ஒன்றுமில்லை. என்னுடைய நோய் குணமாகுமா என்கின்ற ஒரு கேள்வியோடு வந்த அந்த சகோதரி, அவருக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார், அவர் ஒரு போதகராய் இருக்கின்றார், செல்கின்ற இடங்களிலெல்லாம் அற்புதம் செய்து கொண்டு இருக்கின்றார், எனவே நான் அவரை சந்திப்பேன். ஆனாலும் இந்த மனிதர்களுக்கு நடுவே நான் போனால் ஒரு தீட்டுப்பட்டவள் என்று என்னை அவர்கள் விரட்டி அடித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்த பொழுது முழு விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தவர் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டார். உடனடியாக அவருக்குள் ஒரு வல்லமை கடந்து வந்து முழு நோயும் குணமாயிற்று. இதுதான் உண்மையான விசுவாசம். இயேசுவை பற்றி அறியாத சகோதரி அவரை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். உங்களுக்குள் ஆண்டவர் மீது விசுவாசம் பெருக வேண்டுமா? அதிகமாக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தைகளை எழுதி வைத்து அந்த வார்த்தையின் வழியாக ஜெபிக்க வேண்டும். அதே போல் எங்கெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மட்டும் அறிவிக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் போய் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். சும்மா கதைகளை கேட்டுக்கொண்டு வரக்கூடாது. அதே போல் கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு ஐயோ கேடு. அவர்கள் குருக்களாய் இருக்கலாம், அவர்கள் சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம், அல்லது நல்ல மோட்டிவேஷன் டாக் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய படிப்பினை முடித்த ப்ரொஃபசர் குருக்களாய் இருக்கலாம். கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வரக்கூடிய வேளையிலே நீங்களும் கைவிடப்பட்டு விடுவீர்கள். திருச்சபையில் ஆண்டவருடைய பெயரினால் ஆண்டவருடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்காமல் இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு கேடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணத்தில் வாழ்ந்து உங்களுடைய வயிறை நிரப்பிக் கொண்டு நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவார். அது ஆயர்களாய் இருக்கலாம், அருட்சகோதரிகளாய் இருக்கலாம். கவனமாய் இருக்க வேண்டும். பணம் பணம் என்று தேடி பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் சோசியல் சர்வீஸ் போரங்களையும் நடத்தி மக்களை ஏமாற்றியது போதும். ஆண்டவருக்கான கதவை திறந்து விடுங்கள். அந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிடுங்கள். மக்களுக்கும் ஆண்டவர் மீது விசுவாசம் வரும்படியாக, நம்பிக்கை வரும்படியான செயல்களை செய்யுங்கள். கவனமாக இருங்கள். ஆண்டவர் கைவிடப்பட்டு விட்டார் என்றால் ஒரு நொடியில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ஒரு சகோதரர், அவருடைய பெயர் ஜார்ஜ் முல்லர். அவருடைய புத்தகங்களையும் நான் சிறிது வாசித்து இருக்கின்றேன். அவரை இந்த ஜெர்மனி நாட்டிலே விசுவாச வீரர் என்று அழைக்கிறார்கள். அவர் என்ன இங்கிலாந்து நாட்டிலே அவரை விசுவாச வீரர் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஆண்டோடைய வார்த்தைகளை 200 முறை பைபிளை வாசித்து இருக்கிறாராம். அதில் 100 முறை முழங்கால் படியிட்டு வாசித்து இருக்கிறாராம். அன்பார்ந்தவர்களே, அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி வாழ்ந்த ஒரு மனிதர். அதே போல் தென்கொரியா தேசத்திலே சுமார் 19 வயது வாலிபனாக இருந்த பால் யங்கி சோ என்கின்ற ஒருவர் புத்த மதத்தை பின்பற்றி கொண்டு இருந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தைகளை வாசித்தார். மரண படுக்கையில் இருந்து அவர் விடுதலை பெற்றார். அவர் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். விசுவாச வீரராய் ஆண்டவருடைய வார்த்தைகளை வல்லமையாய் அவர் அறிவித்தவர். அன்பார்ந்தவர்களே, எனவே உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டுமே என்றால் முதலில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் திருச்சபையை விட்டு வெளியிலே போய் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய ஆத்துமாவை இழந்து போய்விடக் கூடாது. ஏனென்றால் அநேக போலியானவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு ஆசீர்வாதம் பெருகும் 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 என்று சொல்லி உங்கள் கையிலுள்ள வருமானம் எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டு உங்களை தெருவிலே விடக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. கவனமாய் இருக்க வேண்டும். எல்லா வல்லமையும் திருச்சபையில் உண்டு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பாவங்களை முழுமையாக குருவானவரிடம் அறிவிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவுடைய பாவத்தை மன்னிப்பார். அன்னை மரியாளை தேடி வரக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். எவ்வளவோ காட்சிகள் இருக்கின்றது. ஆனால் பாருங்கள், வாய் கூசாதபடி இந்த தெருவோரம் கிடக்கக்கூடிய தண்ணீரை போல திருச்சபையில் இருந்து பிரிந்து போனவர்கள் அன்னை மரியாளை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார்கள். கவனமாய் இருக்க வேண்டும் அவர்களை குறித்து. அவர்கள் சாத்தானுடைய கைக்கூலிகள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே விசுவாசம் எப்படி வரும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாக இந்த நேரத்தில் நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். அவர் தாமே உங்களோடு கூட இருந்து எவ்வாறு புனித பேதுருவுக்காக ஜெபித்தாரோ அதே போல் தந்தையிடம் பரிந்து பேசி எல்லாவித வல்லமையும் பெற்றுக் கொடுத்து அவர் மீதும் பரிசுத்த ஆவியின் மீதும் தந்தை மீதும் நம்பிக்கையும் விசுவாசம் வளரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பார். எனவே இந்த நேரத்தில் சிறிது நேரம் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய நாளிலே தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நற்கருணை வடிவில் எங்களை தேடி எங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். எங்களுடைய வீட்டிற்குள் வந்து எங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அநேக பிரச்சனைகள் நடுவில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்திலே எங்களுக்குள் விசுவாச குறைவு ஏற்படுகின்றது. நான் ஆண்டவரிடம் செபித்தேன், ஆண்டுடைய வார்த்தைகளை வாசித்தேன், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டேன். ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் ஜெபம் இல்லை, என்னுடைய குடும்பத்திற்கு போதுமான வருமானம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கவில்லை, அநேக தேவைகள் இருக்கின்றது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, வேலை செய்த இடத்திலே பிரச்சனை என்று ஏங்கிக் கொண்டு ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழந்து போய் இருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு உமது கரத்தில் தருகின்றேன். ஒவ்வொரு நாளும் உண்மையாக உமது இறை வார்த்தைகளை வாசித்து உமது உண்மையான இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. திருச்சபையில் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு படித்து, ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வாழ்ந்து உமது வார்த்தைகளை அறிவிக்காமல் சோம்பேறியாக இருக்கக்கூடிய அநேக குருக்கள், அருள் சகோதர சகோதரிகள், ஆயர்கள் உண்டு. தகப்பனே, அவர்களை உமது கல்வாரி பீடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எதற்காக அழைத்தீரோ அதை அறிந்து அவர்கள் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாச கேடை எடுத்து மாற்றுவீராக. நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிகமாக கொடுத்து ஆண்டவரே நீர் விட்டு சென்று அதே பணியை தொடர்ந்து செய்வார்களாக. அவர்கள் எந்த சூழ்நிலைகளிலும் தகப்பனே, எந்த ஆத்துமாக்களும் திருச்சபையிலிருந்து வெளியிலே போக காரணமாய் இருந்து விடாதபடி, பணத்துக்கும் பதவிக்கும் பணக்காரர்களுக்கும் பட்டங்களுக்கும் துணை போய்விடாதபடி நீர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றேன். இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பீராக. அவர்கள் ஒவ்வொரு நாளும் உமது குரலை கேட்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நீர் அவர்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நோக்கி நாங்கள் செவி இந்த விண்ணப்பத்தை உமது பாதத்தில் வைக்கின்றோம். இதை பார்த்து ஆசீர்வதித்து ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் அதிகரிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். ஜெபத்தை கேட்டு உங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து இருக்கின்றார். தொடர்ந்து இறை வார்த்தையில் நிலைத்திருப்போம். வார்த்தையின் உருவாகிய கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.